அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் ஸ்மார்ட் இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அது என்ன டிப்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே எல்லாருமே வந்துட்டு ஆண்ட்ராய்டு வச்சு மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நம்ம எப்போ வந்துட்டு ஆன்லைனில் இருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக எப்போ பார்த்தோம் அப்படின்றத மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் எப்போ வந்துட்டு ஆன்லைன் வந்துட்டு போனீங்க, அதாவது வாட்ஸ்அப்பில், அதே மாதிரி வந்துட்டு ஆன்லைனில் இருக்கிறீங்களா, லைவாக வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா இல்லையான்றதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வாங்க இப்போ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப் வந்து என்னோடய வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு மேலே இங்கே 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 டாட்ஸை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்னாக இருக்க இந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து ஃபஸ்ட் ஒன்னாக இருக்க இந்த ப்ரைவேசியை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னாக இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாஸ்ட் சீன் அப்படின்றது வந்துட்டு என்னோடது everyone அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோ everyone இருக்குது. எபோட் மை கான்டாக்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி மை ஸ்டேட்டஸ் வந்து மை கான்டாக்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அது வேணாம் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணுங்கள், நோபடின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்துட்டு நோபடி கொடுத்தாலும், இப்போ வந்துட்டு everyone கொடுத்துருக்குறேன். இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும் அப்படின்னா நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ எபோட் மை கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு நோபடி அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அதே மாதிரி மை ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, மை ஸ்டேட்டஸையும் வந்துட்டு இங்கே ஏன்னா மை கான்டாக்ட்ஸ் இருக்குது, மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்டட் டு அதர்ஸ்ன்னு இருக்குது. ஒன்லி ஷேர் வித் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யார் பார்க்கலாமோ அவங்க மட்டும் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையானவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்கன்னா அவங்க மட்டும் பார்த்தா போதும்னா அவங்களோடதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஒருத்தர் மட்டும்தான் வந்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸை மட்டும் பார்க்க முடியும் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் அதாவது வாட்ஸ்அப் உள்ளே வந்துட்டு சேட்டிங் முடிச்சுட்டு வெளியில் போனாலும் சரி, இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு யாருமே வந்துட்டு உங்களை எப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு போனாங்க அப்படின்றது வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்துட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு நீ அடிக்கடி வந்துட்டு நெட்டு யூஸ் பண்ணுற அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்றத வச்சுட்டு இந்த நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யாருமே வந்துட்டு எப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு போனீங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான். கண்டிப்பாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.